தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம இந்தியாவை எவ்வளவோ பிரதமர்கள் ஆண்டிருக்காங்களே, ஆனா அவங்கெல்லாம் சார்ந்து நடக்காத ஒரு விஷயம் பிரதமர் மோடி அவர்களை டார்கெட் பண்ணி நடக்க விருந்துச்சு. ஒரு பெரிய சதி திட்டம்ன்ற மாதிரி சபாநாயகர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? அப்போசிஷன் பார்ட்டிஸில் இருக்க விமன் எம்பிஸ் இருக்காங்களே, அவங்க பிரதமர் மோடியை தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க சபாநாயகர். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம். இது மக்களவையிலையும் நடக்கும், மாநிலங்களவையிலையும் நடக்கும். இதில் மக்களவை சார்ந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசலை, இந்த இஷ்யூ சார்ந்து பேசலை. ஆனால் அவரோட அந்த உரை இல்லாமலேயே அந்த அவை மற்ற விஷயங்களை சார்ந்து முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஆனால் ராஜ்யசபாவில் அவர் பேசினாருங்க. இதைத்தான் நீங்கள் ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸாக பல சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் என்னென்ன சொன்னார்னா, குடிமக்களோட, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. எதிர்கட்சிகள்லாம் அவதூறு பேசுகிறாங்களே என்னை பற்றிலாம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. தேர்தல்கள் வரும் போகும், ஆனால் நம்ம நாட்டை ஒரு வளர்ந்த நாடு அப்படின்ற ஸ்டேட்டஸில் பார்க்கணுன்றதான் என்னோட பெரிய கனவாக இருக்குது. இந்திய வளர்ச்சியை நம்ம எல்லாம் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. காங்கிரஸ் நிறைய தப்பு பண்ணியிருக்குங்க. அது எல்லாத்தையும் திருத்தறதுலையே எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் அதில் தான் நேரத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுமே பேசிட்டு இருக்கும் போதே எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவைக்கு வரும்போது மோதி மோதின்னு இந்த பாஜக எம்பிஸ்லாம் பயங்கரமா உள்ள ஆரவாரம் எழுப்பினாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. கிங் அரவிஸ்ங்க, கிட்டத்தட்ட ஒரு மன்னர் அவைக்கு வரும்போது எப்படி இருக்கும் அங்கே முழக்கம், அது மாதிரிலாம் சில சினாரியோவை நாடாளுமன்றத்தில் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் சார்ந்து இவ்வளோ கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பிஸ்லாம் மோடி அவர்கள் தான் இந்தியான்ற மாதிரி பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருச்சா? ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இது போல் அவைக்கு மோடி வரலன்ட்டாங்க பிரதமர் அவர்கள் லோக்சபாவில், என்னங்க ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் பயந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, உண்மையை சமாளிக்க அவருக்கு தைரியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரதமர் மோடி அவர்கள் டார்கெட் பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டாப்புல. கையில் ஒரு புக்கு வச்சிருக்க, என்னன்னு தெரியுதா? பப்ளிஷே ஆகாத புக்குன்னு பல பேர் சொன்னாங்களே, அது இந்த புக்கு தான் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்தியாவோட இராணுவம் சம்பந்தமான முடிவுகள் இருக்குல்ல, இதை நம்ம நாட்டு பிரதமர் எடுத்திருந்தாருன்னா சரியா இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரே எனக்கு இது சம்மந்தம் இல்லை, நீங்களே தான் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு இராணுவத்தோட முக்கியமான ஒரு தலைக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சதாகவும், சைனா இந்தியாவோட நிலப்பரப்பு சார்ந்து ஆக்கிரமிப்பு பண்ண விஷயம் உறுதின்ற மாதிரியும் இந்த புத்தகம் மேற்கொள்ளிட்டு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார்ல, அந்த விஷயம் சார்ந்து பார்லிமெண்ட்லாம் கேள்விலாம் கேட்கலான் இருந்தாங்க. ஆனால் அவர் வரலன்ற மாதிரி இவர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணப்பல. யாரு? ராகுல் காந்தி அவர்கள். அமெரிக்கா நம்மளோட முன்னாள் ஆர்மி சீஃபான நரவணே அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தா பல இன்புட்ஸ் தான். இதை ஆளும் தரப்புல சொல்லுவாங்க, ஏங்க அவர் அதெல்லாம் எங்கெங்க சொல்லியிருக்க போறாருன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனால் ராகுல்ஜி சொல்றது இல்லை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசுறாப்புல. இதை பற்றி நான் பிஎம் கிட்ட கேட்கணும்னு அப்பத்துலேருந்தே போர்க்கொடி தூக்குனாரு. கடைசியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சா, இவரு கடுப்பாயிட்டாரு. இந்த எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அவை நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, பிரதமர் மோடி அவர்கள் அமர வேண்டிய இருக்குல்ல, அந்த இருக்க வரைக்கும் போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கையில் பதாகைகளை ஏந்துறது, இது போல முழக்கங்களை பயங்கரமாக எழுப்புறது, இது எல்லாத்தையும் அவைக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாம் பார்த்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன தெரியுமா சொன்னார்? அதாவது மோடி அவர்களா இங்கே வராமலாம் இல்லைப்பா, நான் சொல்லி தான் அவர் வரலன்னு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, காங்கிரஸ் எம்பிஸ்லாம் பிரதமர் மோடி அவர்களை பேச விடலை, மோடி அவர்களை தாக்கிறதுக்கு சதி திட்டம் திட்டினீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு மக்களே இது. இதனால தான் நானே பிஎம் கிட்ட பர்சனலாக கேட்டேன், இல்லை நீங்கள் வர வேண்டாம், இது போல சில பிளான்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காம இருக்கு, சில சீக்ரெட் இன்டெல்லாம் கிடைச்சது, அதனால சொல்றேன் நீங்க வர வேணான்னு இவர் கேட்டுக்கிட்டாராம் பிரதமர் மோடி கிட்ட. இதனால தான் அவர் அவைக்கு வரலையே தவிர மற்றபடி எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள், சுதா அவர்கள் எம்பிஸ், இவங்கெல்லாம் வரலாற்றே இல்லாத அளவுக்கு திட்டத்தை தீட்டிருக்குங்கன்ற மாதிரிலாம் இவங்க சைடில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது
விமன் எம்பிஸ்லாம் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களை தாக்கிறதுக்கே திட்டம் போட்டிருக்கதா அவர் சொல்றாருங்க. மக்களை இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நீங்க ஏதோ ஏரியா சண்டையில் பார்க்கறது வேற. நம்ம நாட்டோட பார்லிமெண்ட்டுக்குள்ள சில எம்பிஸை டர்ம் பண்ணி இது போல விஷயங்களை சொல்றாங்கனாக்கா அதை சொல்றதே சபாநாயகர்னா இதில் அப்படி ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இஷ்யூ பெருசாச்சா, இது கூடவே ரொம்ப அசிங்கசியமா நம்ம நாட்டை ஆண்ட முன்னாள் பிரதமரை பத்தியே பேசுறாங்க. இதே வேலையா போயிடுச்சு அவங்களுக்கு, எங்க தலைவர்கள் அசிங்கப்படுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிஸ் இவரோட சேம்பருக்கு போயிட்டாங்க. ஓம் பிர்லாவோட சேம்பர் இருக்குல்ல, அங்கேயே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த எம்பிஸ் அவங்களும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் மாதிரி தாங்க சதனை பார்க்கறதுக்கு. வாய்க்கா தவறர் அப்படி போச்சு அந்த சேம்பர்ல வச்சு. எம்பி ஜோதிமணி அவர்கள் இவங்க இந்த எல்லா இஷ்யூஸை பத்தியும் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க, ஏங்க இதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டுங்க, நாங்க போய் ஒரு தாக்குறது அடிக்கிறது என்னங்க இதெல்லாம். ராகுல் காந்தி அவர்கள் 4 நாட்களா ட்ரை பண்ணாரு, பேசணும் பேசணும் பேசணும்ட்டு அவையில. ஆனா அவரை பேசவே விடல. இப்படி யாரையுமே பேச விட மாட்டாங்க. ராகுல்ஜி மட்டும் இல்ல, எங்களையும் சார்ந்து யாரையுமே பேச விட மாட்டாங்க. ஆனா பிரதமர் மட்டும் பேசுறாருங்க. அவரு மட்டும் பேசுறதுக்கு இது பார்லிமெண்டா இல்லைன்னா பாஜக கட்சி ஆபீஸா அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, பேச்சுரிமைக்காக தான் நாங்க போராடணுமே தவிர இந்த ஆளுங்கட்சியை நாங்க எதிர்த்தே தீரணும், இன்டென்ஷன் எப்படி அப்படி அதெல்லாம் இல்ல. எங்களை மக்கள் தேர்வு பண்ணி அமைச்சிருக்காங்களே, நாங்க பேசணும், அதுக்காக நாங்க போராடுறோம், அவ்வளவுதான். நேரு அவர்களை பத்தி அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க அவங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் நம்மளால? இதை எதிர்த்து தான் சபாநாயகர் சேம்பர் வரைக்கும் நாங்க போனோம் அப்படின்ட்டு அந்த விஷயம் சார்ந்த விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த இஷ்யூ சம்பந்தமா நாங்க அந்த சேம்பர்ல ஓம் பிர்லா அவர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம். ஏங்க இது போலாம் பேசுறாங்க, கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. சரிங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னதா இவங்க சொல்றாங்க, சபாநாயகர் சொன்னதா. இதுக்கப்புறம் போய் கேட்டிருக்காங்களா, என்னங்க இன்ஃபார்ம் பண்ண நீங்களும் கவர்மெண்ட்ல சொல்றேன் நீங்க என்னங்க அப்படின்னா, இல்ல ரிப்ளை எதுவும் எனக்கு வரல அங்கிருந்து அப்படின்னு சபாநாயகர் இவங்க கிட்ட சொன்னதா சொல்றாங்க. இவங்க அதனால தான் என்ன கேட்கறாங்க, அப்ப இந்த பார்லிமெண்ட் செஷன் நடத்துறது யாருங்க, நீங்களா இல்லைன்னா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுமா அப்படின்ற கேள்வியை கேட்கறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு பயப்படுறாருன்னு லிட்டலா தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட கருத்து இதெல்லாம். இதை பத்தி தான் நாங்க விவாதிக்க விரும்பணும், ஆனா வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு. இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் இருக்குல்ல, இதை பத்தி இது வரைக்கும் தெளிவா கவர்மெண்ட் அறிவிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க. இது உண்மைதான். இன்னும் அந்த என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குன்றதை பத்தி டீட்டெயிலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல மக்களே. அதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. இதை பத்தியே நாங்க பேசலாம்னு விரும்பணும், ஆனா அதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா என்ன தெரியுமா ஆயிடும், இந்த டீலை பத்தி நம்ம பெருசா கண்டுக்காம விட்டோம்னாக்கா கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை எப்படி ஆண்டாங்க, இதே மாதிரி அமெரிக்கா நம்மளை சுரண்டுறதுக்கு நம்மளே பாதியை வடிவமைச்சு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம விவாதிச்சாங்கனால ஆனா அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பயங்கர ஆவேசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயமா வந்திருக்குங்க, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இதை சார்ந்து நாங்க பார்லிமெண்ட்ல பேச விரும்புறோம், இதை பத்தி விளக்கம் கொடுங்க, அவ்வளவுதாங்க நாங்க கேட்கிறோம். ஆனா அதுக்கே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கின்றதுனால தான் இந்த ஆளுங்கட்சியினர் பயப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி வேற எதுவும் கிடையாது. மக்களுக்காக நாங்க அவையில போராடிக்கிட்டே இருப்போம்னு ஜோதிமணி அவர்கள் கிட்டத்தட்ட சபதம் ஏற்கல. மற்றபடி இந்த விஷயங்கள் அந்த துணையில பேசியிருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே பிரியங்கா காந்தி அவர்கள்கிட்ட பிரஸ் பீப்புள் கேட்டாங்க, ஏங்க இது போலாம் ஏதோ பிரதமரை அடிக்கிறதுலாம் திட்டம் போட்டிருக்காங்களாமே காங்கிரஸ்ல இருக்க எம்பிஸ்லாம், பெண் எம்பிஸ்லாம், என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க செம அப்செட். அவங்க ஒரு மாதிரி கடுப்புல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆமாங்க அந்த விமன் எம்பிஸ்லாம் பிஎம் இருக்கைக்கு முன்னாடி போனாங்க, அது உண்மைதான். எப்பவும் போல அந்த எதிர்ப்பை பதிவு பண்றப்ப முழக்கங்கள் ஏற்படுது, பதாகை பிடிக்கிற விஷயம் நடக்கிறது தானே, அதுதானே பண்ணாங்க. இதுக்காக போயிட்டு அடிக்க பாஞ்சாங்க, அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்கன்ற மாதிரிலாம் கட்டுக்கதைகளை கலைப்பு விடுறது ஏற்க முடியாத ஒரு விஷயம். அவங்க சொல்றது எல்லாமே பொய், வடிகட்டின பொய்ன்னு சொல்றாங்க பிரியங்கா காந்தி அவர்கள். இது போல எந்த ஒரு திட்டமும் யாருக்கிட்டையும் கிடையாதுங்க. எப்படிங்க ஒரு பிரதமரை போயிட்டு அடிக்கிறதுலாம் பாய்வாங்க, அதெல்லாம் திட்டம் போடுவாங்க, அப்சல்யூட் நான்சென்ஸ் சொல்லியிருக்காங்க யாரு, பிரியங்கா காந்தி அவர்கள். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சபாநாயகர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கடுமையான வாதத்தை முன் வச்சாங்க. ஒரு ரேரான ஒரு சில விஷயங்களை இந்த முறை செஷன்ல பார்க்க முடிஞ்சது. எத்தனை பேர் கவனிச்சின்னு தெரியல. என்னன்னா, ஒரு பர்டிகுலர் செஷன் அப்போ நம்ம பார்லிமெண்ட்ல காலையில் 11 மணிக்கு நம்ம சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சபைக்கு வராங்க. அந்த சபை சார்ந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்ல, அதை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் அவர் அப்போசிஷன்ல இருக்க எம்பிஸ்க்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல வழக்கம் போல. கரெக்டாக 11:01 கணதரம் ஆயிடுச்சு. ஹவுஸ் அர்ஜென்ட். இது நடந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் நடக்குது மக்களே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் திங்கு நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள நடக்கிறது. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அவைய ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே முடிக்கிறது, நடுவில் கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. माननीय
सदस्यगण, सदन के अंदर जो कल घटना हुई, जिस तरीके से प्रतिपक्ष के माननीय सदस्य सदन में सत्ता पक्ष की बेल तक पहुंचे, ये सदन की मर्यादा के अनुकूल नहीं है। और मेरा मानना है कि ये सदन सभागृह की मर्यादा बनाने सबकी जिम्मेदारी है। अगर हम सभागृह की मर्यादा को समाप्त कर देंगे तो सदन की कार्रवाई को चलाना किसी तरीके से कोई भी स्पीकर के लिए उचित नहीं होता। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। இந்த ஒரு கிரியேஷனை பயங்கரமா காங்கிரஸ் கட்சியினர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஒரு பக்கம் ஆளும் தரப்பு எம்பிஸை பார்க்குறப்ப அவங்கள ஹேண்டில் பண்ணுறப்ப ஓம் பிர்லா அவர்கள் இப்படி புன்னகையோடு இருக்காரு, சிரிச்ச முகத்தோடு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவர் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு கோபமா அப்படின்ட்டு இது இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை இந்த விவகாரம் சாதாரணமாக நினைக்காதீங்க, இன்னும் பெருசாக வெடிக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒன்றுனாலே எதிர்கட்சிகள் அவ்வளோ தூரம் கொண்டு போவாங்க. யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் அமெரிக்கா கூட திடீர்னு நம்ம ட்ரேடை ஓகே பண்ணதை நம்ம சந்தோஷப்படலான்னு பார்த்தா, அதே நேரம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இப்போ சடனாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தா உலகத்தையே ஆட்கொண்டு இருக்க அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரம் அது இந்தியாவில் வர லைட்டாக தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மத்தியில் என்னென்ன நடக்க போதும்? பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வராருங்க. இந்த என்டிஏ கூட்டணி 2வது பொதுக்கூட்டம் இருக்குல்ல, அது மதுரையில் நடக்க போகுது. ஆக்சுவலாக 28ஆம் தேதி போல அது நடக்கும். மோடி அவர்கள் வருவார்ன்ற மாதிரி முதல்ல நிகழ்ச்சி நிரல வகுத்திருந்தாங்க. இப்போ பாஜக தமிழக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி போல மோடி அவர்கள் வந்து இங்கே பேசுவாருங்க மதுரையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தமிழகம் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த கூட்டத்தில் இபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், அன்புமணி அவர்கள், இன்னும் பல பேர் கண்டிப்பாக கலந்துக்க வாய்ப்புகள் பெருசாகவே இருக்கு. ஆனால் பிரதமர் மோடி அவர்களை நாம் சில விஷயங்கள் சார்ந்து டார்கெட் பண்ணணும்னு அப்போசிஷனில் நினச்சிட்டாங்கனாக்கா அவர் எங்கே போனாலும் இந்த விஷயம் தொடர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல் கூட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அசம்பாவிதம் ஏற்பட்டுற வகையில் இந்த கிரவுண்ட் லெவலில் பயங்கரமாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் கலெக்ட் பண்ணுவாங்களே, அவங்க கையில் தான் இருக்குது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் முகம் சுழிப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கிறது அரசியல் கூட்டங்கள். இதுக்கப்புறம் பெரிய குதிரை கொம்பா இருக்கும். மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரம் இந்தியாவில் பூதாகாரமாக வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கத்தை கொடுத்தாச்சு. ஏங்க கற்பனையில் ஏதோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கானா அதை போய் நம்புறதா நீங்க? அதெல்லாம் குப்பை கற்பனைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.